இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃப்ரூட் சாலட்னால் ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 2 பொருள் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சம்மர் டைமில் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ பார்ட்டின்னா நிறைய ஃபுட்டு பண்ணுவோம் நம்ம. ஸோ இது ஹெல்த்தியாக பண்ணுற மாதிரி உள்ளது. அதாவது நம்ம கர்விங் நைஃப் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் உள்ளதை வாட்டர் மெலனை இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் நிறைய இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எடுத்து இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ இதை அப்படியே சாப்பிடாம இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் மிளகு தூள் தூவிங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம தர்பூசணி பழத்தோட கொஞ்சம் பெப்பர் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே இன்னும் ருசியை கொடுக்கறதுக்காக நம்ம புதினா இலைகள் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ கொஞ்சமாக ஒரு 4-5 இலையை சின்னதாக கட் பண்ணி அதோட தூவிடுங்க. அடுத்ததாக இதோட நம்ம வெள்ளரிக்காய் சேர்க்க போகிறோம். பெருசாக இருக்கிறத உள்ள விதைகளை அந்த கர்விங் நைஃப் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம வெளிப்பகுதியை மட்டும் சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி உள்ளதை எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம போட்டுருவோம். இது ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது பார்ட்டியோ நடக்கும்போது கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். இதை பொடிசாக கட் பண்ணி அதோட மேலே தூவிடுங்க. மெயினாக எல்லா பார்ட்டிலையும் சரி, ஃபங்க்ஷன்லேயும் சரி, வாட்டர்மெலன், குக்கும்பர் இதெல்லாம் நம்ம அதிகமாக டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ளதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி இதுவும் ஒரு சாலடாக நீங்கள் எடுத்து வச்சிடலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.